ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வீடியோவில் தான் நான் இதை பற்றி பேசினேன். அதே ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா வினோத்துக்கு வாய் தாசி ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. திவாகரை கேவலமாக பேசிட்டு இருக்காரு. ரொம்ப 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 மோசமாக பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓனர்ன்ற மாதிரியும் அப்படி பேசிட்டு இருக்காரு. அரோரா கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு இன்னும் அவர் தான் ஓனர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் அவருடைய நடவடிக்கைலாம் அப்படி தான் இருக்கு. பெட்டியடு 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 அப்படின்றாப்புல. இந்த மாதிரி வந்தியா போனியா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல திவாகரை. இவர் வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி அவர் வந்தியா போனியான்ற மாதிரி கேட்குறாப்புல. வினோத் உங்கள் வீட்டுக்கு வரல வினோத், அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு நீங்கள் கேம் விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் எப்போ சொன்னாருன்னு தெரியல மக்களே, நான் லைவ்ல பார்க்கல. திவ்யா இந்த ஆயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆயா இந்த மாதிரி வினோத் திவாகரை இப்படி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துச்சு, இன்னைக்கெல்லாம் இதுக்கு மேலெல்லாம் போயிட்டு எப்படா உனக்கு கல்யாணம் ஆகி எப்படா நீ குழந்தெல்லாம் பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி திவாகரை மோசமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யா இந்த ஆயா கிட்டையும் சபரிக்கிட்டையும் விக்ரம் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் மட்டும் என்ன பண்ண போறாங்க? அப்படியா, அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி சொல்லிட்டு கொம்முன்னு தான் இருக்க போறாங்க. எதுவும் வாய்ஸ் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. நார்மல் டேஸ்லயே பண்ண மாட்டாங்க. இதுல வேற ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இவங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணி கிழிச்சாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே முட்டா பசங்க மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. முட்டா பசங்க மாதிரி போயின்னு வந்துருக்குறாங்க. எதுக்குன்னா ஒன்றுனாக்கா வாய்ஸ் அவுட் பண்ணோம். இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு பிக் பாஸ் சீசனுடைய இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்டு எல்லாத்தையுமே பாருங்கள், எப்படி பத்துனுக்குது பாருங்கள். இந்த ப்ரமோவில் பாருங்களேன், படுத்துக்குன்னு இன்னும் தூங்கினே இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அரோரா படுத்துக்குன்னு இருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்லை. அந்த டாஸ்க்கு அப்படின்னா மட்டும்தாக்கா அந்த ட்ரெஸ்ஸு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் மாறுறாங்க. மற்றபடி அந்த ஒரே உதவாத ஒரு ஷர்ட்டு அந்த ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுக்குன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேவலமாக ஒரு ப்ரெசன்ஸ் கூட பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பாருங்கள், நைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகுன்னு சிகப்பு ட்ரெஸ் கலரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலிஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9 இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்டு. ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு ஹவுஸ்மேட்ஸை. இதுக்கு எந்த விதமான இவங்க எதுவுமே ஆட்சேபனை இல்லை. இதில் குறை வேற சபரி. இவங்க மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி சபரி ஒரு குரல் கொடுக்குறாரு. நேரில் பேசுப்பா, நீ மட்டும் என்னான்னு கேளுப்பா, சும்மா பின்னாடி பேசுறதே வேலையாகுதுப்பா, முன்னாடி பேசுங்கப்பா. ஃபைனல் ஆகிட்டீங்களா, வந்துட்டீங்களா, இதுக்கு மேலே இன்னும் இதுவும் சும்மா இப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் பார்க்குறீங்களா? ஆனால் மக்கள் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னொருத்த பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாக ஓவர் ஆட்டிடியூடோட தான் இருக்கிறாரு. கொஞ்சம் தண்ணியிலுமே இல்லாமல் தான் இருக்கிறாரு. அனாவசியமாக பேசுறது, எல்லாருக்கிட்டையும் மறைக்கிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பம்புவார். இப்போ அந்த பம்புறதெல்லாம் இல்லை. போயா அப்படின்ற மாதிரி போகிறாப்புல. ஃபைனல் வந்துட்டோம், ஃபைனல் நம்ம தான் கப் அடிப்போம்னு யாரும் அங்கே சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த மதப்போல் சுற்றிட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியல. அதே போல் இந்த அரோராவும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. நம்மளுக்கு கப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமில் பிக் பாஸ்லாம் கூப்பிட்டு நான் உனக்கு கப்பு கொடுக்குறேன், பேமெண்ட் தரமாட்டேன், அப்படி எதனா டீல் பேசிட்டாரா என்னன்னு தெரியல. உனக்கு ஃபைனல் கப்பு தரேன், ஆனால் பேமெண்ட்லாம் தரமாட்டேன். அதாவது ஃபைனல் பேமெண்ட் மட்டும் தரமாட்டேன், 50 லட்ச ரூபா தரமாட்டேன், ப்ரைஸ் மணி தரமாட்டேன், ஆனால் இருந்த நாள் வரைக்கும் உனக்கு காசு கொடுத்துறேன், என்ன டீலா நோ டீலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த அம்மாவும் ஃபைனலிஸ்ட் கப்பு வாங்குறது பெரிய விஷயம் தானே. இருக்கிற நாள் வரைக்கும் பேமெண்ட் வேற. இதில் போய் என்ன இருக்குது? அதெல்லாம் அந்த அம்மா ஓவர் ஆட்டிடியூடாக சுற்றிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கிட்டே கிண்டல் வச்சுன்னு நக்கல் வச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மானங்கெட்ட பிக் பாஸ் என்ன பண்ணுறாப்புல, ஆரோன்றாரு, திவுன்றாரு. அந்த மானங்கெட்ட மனுஷனுக்கு வெள்ளத்தோல்னா சொல்லு விட்டுன்னு உக்காந்துட்டு இருப்பாப்புல. மக்களே, நீங்கள் ஓட்டு போடுறத பார்த்து போடுங்க. அது சரி, நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலனாலும் பிக் பாஸ் யாரை நினைக்கிறாங்களோ, யாரை கொண்டு வரணும் ஃபைனலிஸ்டாக கொண்டு வரணும்னு நான் நினச்சாங்களோ அவங்கள ஃபைனலிஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யாருக்கு கப்பு கொடுக்கணும்னு அவங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இப்போ கப்பு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி, ஒன்றும் கிடையாது. மகேசன் தீர்ப்புலாம் இல்லை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புலாம் இல்லை, பிக் பாஸ் தீர்ப்பே பிக் பாஸ்னுடைய தீர்ப்பு தான் இது. ஸோ மக்களே, அடுத்த வீடியோ அடுத்த லைவ்ல இன்ஃபர்மேஷனோட வரேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.